இலவசத்துக்கு நான் டிவின்னா ஓடி முன்னாடி நிற்கிறியா, குட்டியில் துணி ஆகுறத கூட தெரியாமல் போய் நிற்கிறியாடா? உன்னால உழைச்சா வாங்க முடியாத? ஏன் இலவசத்துக்கள்? அவன் சுயநலத்துக்காக உன் சுயமரியாதை இழந்து நிற்கிற இந்த சுயமரியாதை முடக்கி போட்டுக்கிட்டு முடக்கி கிடக்கிறேன்னு வச்சு நான் வல்லரசு ஆக்குவேன்னா எப்படி ஆக்குவீங்க? பாரதியார் சொன்னதை காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய தாசில்தார் ஒத்துக்குவாரானார். கர்நாடகம் எங்கெங்க இருக்கு? இந்தியா. கேரளா எங்க இருக்கு? இந்தியா. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியா. எல்லாம் இந்தியா இருக்கு. தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறிய. உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. வயசான ஒரு பெரியவர் வந்தார். தம்பி நில்லு ஒன்றுட்ட பேசணும், ரொம்ப நாளைக்கு பார்த்துனார். என்னன்ன, நீ பாரதியார் உனக்கு தெரியுமான்னார். தெரியும்ன. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னார். பெரிய கவிஞருங்க, நிறையா பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு, தேசத்துக்காக கவிதை எழுதியிருக்காருன்னு. அது என்ன எழுதியிருக்காருன்னார். ஏங்க மண்ணும் இமயமலை எங்கள் மலையே அப்படின்னு எழுதியிருக்காரு. பாரதியார் சொன்னதை காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய தாசில்தார் ஒத்துக்குவாரானார். கர்நாடகம் எங்கெங்க இருக்கு? எங்க இருக்கு? இந்தியாவில் இருக்கு. ஆந்திரா எங்க இருக்கு? இந்தியா. கேரளா எங்க இருக்கு? இந்தியா. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியா. எல்லாம் இந்தியா இருக்கு. தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறிய. இந்த லட்சணத்தில் நீ எங்க ஒத்துமை களைஞ்சு போய் கிடக்குதியா? நீ இந்த லட்சணத்தில் இவனுங்களை வச்சுக்கிட்டு நீங்க மல்லு கட்டிட்டு எடுத்துட்டு முடங்கி போய் கிடக்கிறவனை தூக்கி வச்சுட்டு நொண்டி குதிரையில் ஏறு. நான் வல்லரசாக்குவேன் எப்ப ஆக்குவேன்? ஒன்னாச்சா? ரெண்டாவது நான் பாயிண்ட்டுக்கு வர்றேங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பாம்புக்கு புத்து இருக்குல்ல, அதில் பால் வைப்பாங்க, முட்டை வைப்பாங்க. பார்த்துறீங்களா இல்லையா? பார்த்துருக்கேன். அது குடிச்சு பார்த்துறீங்களா? குடிச்சு பார்த்துருக்கேன். குடிக்காது சார், அது குடிக்காது. அது அதுக்கு இருக்கிற சுயமரியாதை இந்த மனுஷனுக்கு இல்லை சார். இந்த நாட்டில் இலவசத்துக்கு இலவசத்துக்கு நான் டிவின்னா ஓடி முன்னாடி நிற்கிறிய, குட்டியில் துணி ஆகுறத கூட தெரியாமல் போய் நிற்கிறியாடா? உன்னால உழைச்சா வாங்க முடியாத? ஏன் இலவசத்துக்கள்? அவன் சுயநலத்துக்காக உன் சுயமரியாதை இழந்து நிற்கிற இந்த சுயமரியாதை முடக்கி போட்டுக்கிட்டு முடக்கி கிடக்கிறன்னு வச்சுக்கிட்டு நீ அங்கே குதிரை ஏறி போறீங்களா? நீங்கள் அங்கே ராணுவத்தில் பறக்க போகிறோம், அங்கே பறக்க போகிறோம், இங்கே பறக்க போகிறோம். எப்படி சார் வளர்ச்சி ஆக முடியும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு? இவனோட இவன் யானைன்னு சொல்கிறேன் சார், கேட்க மாட்டேங்கிறத படம் லூத்து பிடிச்சோன்னு நான் யானை ஆங்குறேன் சார். இந்த யானை பாருங்க எவ்வளோ பெரிய விலங்கு. காட்டில் இருக்கிறவங்களே இதுக்கு மேலே விலங்கு நான் பார்த்ததில்லை. நீங்கள் எங்கெங்கே போயிருக்கீங்க, பார்த்துருக்கலாம். நான் பார்த்ததில்லை. அத்தோ தண்டி இது யானை. 5 கிலோ சங்கிலி வெயிட்டு, 5 கிலோ எடை இருக்கிற கல், 250 கிராம் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு அங்குசம், 60லேருந்து 70 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நோஞ்சான் ஒரு மனுஷன். இவனுக்கிட்ட அடிமையாக கிடக்குது சார். அது மாதிரி இந்த பயில முடங்கி போய் கிடக்குறான். வா இவனோட வச்சுக்கிட்டு நான் வல்லரசு ஆக்குவேன்னா எப்படி ஆக்குவீங்க? நீ கை தட்டுறீங்க, எனக்கு வயிற்று எரியுது சார், எனக்கு வயிற்று எரியுது. இவனை வச்சுக்கிட்டு எங்கே வல்லரசு ஆக்க முடியும்? நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், இதில் போட்டிருக்கான் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியா அண்ட் இண்டியன்ஸ். சந்தோஷமாக இருக்கு எனக்கு பார்க்கறது. இல்லை என்ன போட்டிருக்கான், 38% டாக்டர் அமெரிக்காவில் இருக்கான். யார்? இந்தியாவில் இருக்கிறவன். 12% சயின்டிஸ்ட் அமெரிக்காவில் இருக்கான். யார்? அவன் இந்தியன். 36% என் நாசாவில் எம்ப்ளாயிஸ் ஆகிருக்கான். அவன் யார்? இந்தியன்ஸ். 34% மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயிஸ் ஆகிருக்கான் அமெரிக்காவில். அவன் யார்? இந்தியன்ஸ். 28% IBM எம்ப்ளாயிஸ் ஆகிருக்கான். அவன் யார்? இந்தியன்ஸ். 17% INTEL எம்ப்ளாயிஸில் இருக்கிறான். அவன் யார்? இந்தியன்ஸ். 13% ஆஃப் ஜெராக்ஸ் எம்ப்ளாயிஸ் ஆர் இண்டியன்ஸ். இண்டியன்ஸ் எக்ஸ்போர்ட் சாஃப்ட்வேர் டு 90 கண்ட்ரீஸ். என்னென்னமோ போட்டிருக்கான் சார். எல்லாம் இங்கே இருக்கிறவனா அங்கே போய் முடங்கி கிடக்கிறான் சார். அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அவன் வல்லரசு ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு அவனை மறுபடியும் உற்பத்தி அதிகமாக பண்ண சொல்லி என்னகிட்ட விற்கிறான் சார். நீ வாங்கிக்கிட்டு நான் வல்லரசாவன் இடம் படுவாவி இங்கே வச்சிருத்தீங்கன்னா ஒன்றுகிட்ட அவன் வாங்கி அவன் வல்லரசு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பானடா. நீ வல்லரசு ஆகிருப்பே ஆல்ரெடி. இது நண்டு மனிதர்கள் வாழுகின்ற நாடுங்க. இது ஒரு 50 நண்டை பிடிச்சி ஒரு கோவலையில் போட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு 1/2 மணி நேரம் கலகலங்க, அப்புறம் 1/2 மணி நேரம் அமைதியாகிடும். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு ஒத்த நண்டு என்ன பண்ணு, மெல்ல எழுந்திரிச்சு அந்த நுனியில் வந்து எப்படியாவது வெளியில் போயிடலான்டான்னு போவோம். போவையில் கீழே இருக்கு பாருங்க, பிடிச்சி உள்ளார இழுத்துட்டு அவன் அப்படி எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டான். யாரு? அங்கே அமெரிக்காவில் இருக்கணும் இந்தியன்ஸ். இப்போ அமெரிக்கன் இந்தியன்ஸ் போயிட்டான். மன்மோகன் சிங்குக்கும் எனக்கு ரொம்ப பகையெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அவனை இவர் கூப்பிட்றாரு அங்கே போய் போன 2 மாதத்துக்கு முன்னாடி, இந்தியாவுக்கு வாங்க வந்து
இங்கே இருந்தே என்ன துரத்தி விட்டதா நீ தானே இப்போ கூப்பிட்டு என்னத்தை பண்ண போகிற நீ எனக்கு? இது எப்படி இருக்குன்னா, எங்கள் பாட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், அங்கே ஏன்டா கஞ்சிக்கு அலையிற, இங்கே வாடா 2 பேரும் சேர்ந்து ஆளா பறக்கலாங்கிறது மாதிரி இருக்கு. உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. இன்னைக்கு இந்த நாடு இருக்கா? நாடாவே இல்லை, வல்லரசாக்க போகிறாங்க. கல்யாணத்துக்கு பொண்ணே பார்க்கல, பிள்ளைக்கு பேர் வைக்க கிடந்த அலையிறனி. டெங்கு காய்ச்சங்கிறான், அந்த காய்ச்சங்கிறான், இந்த காய்ச்சங்கிறான். வர்ற டாக்டருக்கு கேட்டால் இப்போ தாண்டா வந்திருக்கு, என்னன்னு தெரியல, நம்ம கண்டுபிடிச்சி மருந்து எப்போ கண்டுபிடிக்கிறது தெரியல, ஏதாவது ஒரு மாத்திரையை கொடு, எவனுக்காவது சரியாயிட்டா அதை எல்லாருக்கும் கொடுக்குறான். ஏற்கனவே துர்ப்பிணி, இதில் வேற கர்ப்பிணின்னா அந்த மாதிரி கதையால் அங்கே இருக்குது. ஏற்கனவே துர்ப்பிணி. எனக்கு ஏந்திரிச்சா இப்போ வலிக்குது, உக்காந்தோம்னா முட்டி வலிக்குது, பேசினா முடியல, நெஞ்சு அடைக்குது. இவ்வளோ 1008 வியாதியை வச்சுக்கிட்டு நான் பிள்ளைய வயிற்றுல வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பசி ஓவா பசி. ₹1 கொடுக்குற அரிசி கொடுக்குறேன்னு பெருமைப்பட்டுக்கிறிய. மேல்நாட்டுக்காரன் சிரிக்கிறான். சுதந்திரம் அடைஞ்சு 60 ஆண்டுகள் இன்னும் ₹1 கொடுத்து வாங்குவதற்கு கூட இயலாத நிலையில் இந்த நாட்டை வச்சிருக்கிறிய. நீ எப்படா வல்லரசு ஆக போற? செரு பகை கொஞ்சம் அசந்தான். 18 கிலோமீட்டர் பாகிஸ்தான்காரன் உள்ள ரோட்டு போட்டாங்க, தார் ரோடு போட்டாங்க. கார்கில் போர் நடந்தோன்னு சொல்கிறாங்க. 18 கிலோமீட்டர் தார் ரோடு போட்டிருக்காங்க. அவன் வசதியாக வர்றதுக்கு யார் ஏன் வீட்டுலையா? இப்போ பக்கத்தில் இருக்கிறவன் என் வீட்டு கொள்ளையில் இருக்கிற மாங்காயை பறிச்சிட்டு போகிற வரைக்கும் நான் பார்க்கலையா? 3ஆவதுல இருக்கிறவங்க இல்லையா மாங்காய் பறிச்சிட்டு போகிறான்னு சொன்னேன். ஆமாம், பாதையெல்லாம் வச்சுருக்கான்டா, இப்படி தான் வந்து பறிக்கிறான்னு சொன்னேன். எனக்கு கேவலமாக இல்லை, வீட்டோடு ஓடி போயிடறாங்க. நான் செரு பகை சேராது இயல்வது நாடு. அந்த நாடு இருக்குதா? இதை போக்குனா வல்லரசு, இல்லைன்னா அது நொல்லரசு. நான் வைத்தறிச்சல பேசுகிறேன் சாரி. கனிகளை உண்ணும் பறவைகளுக்கு வேர்களின் வேதனை தெரிவதில்லை. வேதனையை சொல்லியிருக்கேன். விடை சொல்ல வேண்டியது நீங்களும் இந்த இளைய சமுதாயம். உன்னை உணர், உண்மை என்னவென்று புரிந்து கொள், நீனும் உயர், நாட்டையும் உயர்த்து, அது தானாக வல்லரசாக மாறிவிடும். ஒரே ஒரு கேள்வி, நண்பர் எழுதிய கவிதையைப் போல, எப்போது உருப்படும் இந்த தேசம், இனி என்ன செய்வதாய் உத்தேசம்?